ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரையில் கடலை மாவு போட்டு போண்டா சுட போகிறோம். இதுக்கு எப்படி செய்ய போகிறோன்ட்டு வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், கடலை மாவு 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன், சோடா மாவு, உப்பு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை 1 கப் எடுத்திருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம், கொத்தமல்லி இலைகள், பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். முதல்ல கடலை மாவை போட்டுடலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா போண்டா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். வெங்காயம் இதில் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகள், முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய், சோடா மாவு, தோசைக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதுதான். உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. அப்படியே ஒரு டைம் நல்லா பிசைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கட்டியாக போட வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக இருக்கட்டும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்க்கும்போது வெறும் கீரையாக தெரியும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. சின்ன சின்னதாக போண்டாக்கள் போட்டுக்கலாம். நமக்கு 10 சாப்பிட்டா கூட பத்தாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை வீட்டில் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதில் முருங்கைக்கீரை போட்ட மாதிரியே இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸ்லிம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.